நிஃப்டி 24,800 தான் நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீக்கு நம்மளுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஸோ சேம் இந்த வீக் நம்மளோட டார்கெட் வந்து 24,800 தான். பட் எக்ஸ்ட்ரா சில கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் அப்படியே வீடியோஸ் போக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு எனக்கு 1 வீக் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணுற அளவுக்கு நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறப்ப இந்த 24,800 தான் ஒன் ஆஃப் த குரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. பட் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு ஸ்ட்ரென்த்து இல்லாமல் இருக்குது. ஸோ எனக்கு என்னென்னா நிஃப்டி வந்து ஒரு ஸ்மால் ஒரு மீடியம் ட்ரெண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தால் மேபி வந்து நிஃப்டி வந்து 24,800 வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கூடிய கன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ நிஃப்டி நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும்னா எங்கே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம யூடியூப் லைவில் வந்து ஃப்ரைடே ப்ரொவைட் பண்ணது என்னென்னா ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி, செகண்ட் அப் ட்ரெண்ட் என்ட்ரி தான். அப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கலையானா இதுக்கு எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த கன்ஃபர்மேஷன் எப்படி தெரியுமா, ஜஸ்ட் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு மேலே மட்டும் ஏறிச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி கேப்சர் பண்ணியிருப்போம். ஸோ யூடியூப் லைவ் அட்டன் பண்ணவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த அப் ட்ரெண்ட் என்ட்ரி மட்டும் ப்ரொவைட் பண்ணோம். சேம் இது ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்போ வந்து மூவ் ஆயிருக்கும் மேபி. இதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஸோ இதுதான் கேப்சர் பண்ணோம். அதுக்கப்புறம் இதை கேப்சர் பண்ணால் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ ஃபெயிலியர். இதை எங்களுக்கு அக்யூரேட்டாக கிடச்சிச்சு ஒரு அப் ட்ரெண்ட். ஸோ அதில் நம்ம அக்யூரேட்டாக என்ட்ரானோம். இப்போதைக்கு நம்மளுக்கு 1 ஹவர் கன்ஃபர்மேஷனில் எனக்கு நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது தான். நிஃப்டி வந்து 24,200 வருது அப்படின்னா தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அது இன்ட்ராடே லெவலில். பட் ஷார்ட்டமாக பொறுத்தளவுக்கு 24,150 to 24,200. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவல். பட் க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,850 தான். ஸோ எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் அகெயின் நிஃப்டி 23,850 வந்து சப்போர்ட் எடுத்தால் ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்னோட ஸ்ட்ராட்டஜியில் நெக்ஸ்ட்டு நான் இங்கேருந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 24,800 லெவலில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கேருந்து 24,800 நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எனக்கு இதுதான் கிடச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன். இப்போ மண்டேவை பொறுத்தளவுக்கு நிஃப்டி நம்மளுக்கு எப்படி ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா, கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ அங்கே எனக்கு டக்குனு ஓப்பன் ஆகிட்டு ஒரு பெரிய ஒரு செல் ஆகுது அப்படின்னா 24,200 வந்து ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த நார்மல் லெவல் சப்போர்ட்டில் இருந்து ரீச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துகிட்டு 23,850 வந்து நிஃப்டி வந்து ரீச் பண்ணணும். இது தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போ அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்கே தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட இன்ட்ராடே சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இதில் தான் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் என்ட்ரி கிடச்சிச்சு ஃப்ரைடே. இதில் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி மிஸ்ஸு. இந்த அப் ட்ரெண்ட் என்ட்ரியை இங்கேயும் நம்ம பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட்டை நம்ம 400 ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ 400 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் பண்ணிச்சு. அந்த ஜோன் வச்சுருந்தோம். ஜோன் வரையும் போகாமல் ஜோனுக்கு இடையிலே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சனால ஸோ நம்ம அங்கேயே வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான பிளான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ எனக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த ரேஞ்ச் எபோவ் ஓப்பன் ஆகுதுன்னா சடனாக எனக்கு இந்த லெவல் அது பிரேக் பண்ணிட்டா ஓகே சாட்டிஸ்ஃபைடு. எங்கன்னா 24,375 எனக்கு அது பிரேக் பண்ணிடுச்சுன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டவுன் ட்ரெண்டுக்கு தான். அது ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம 200 வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, 200ல் ஒரு சப்போர்ட் எடுக்குதான்னு பார்ப்பேன். ஏன்னா 200 ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 450 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு செல் ஆச்சுன்னா தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செல்லுக்கான கன்ஃபர்மேஷன். இல்லை எனக்கு 200ல் வந்து சப்போர்ட் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு ரீட்ரஸ்ட் மட்டும் எடுத்துச்சுன்னா மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 376 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஒரு செல் ஆகணும். அந்த செல் ஆகிறது 23,850 வரைக்கும் செல் ஆகணும். ஸோ 23,850 தான் என்னோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான க்ரூஷியல் லெவல் சப்போர்ட்டும் கூட. ஓகேங்களா, இதான் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு இடையில் எனக்குன்னு சில ட்ரெண்டு க்ரியேஷன் இருக்குது. அதாவது ப்ரீவியஸாக மார்க்கெட் க்ரியேட் பண்ண ட்ரெண்டு. ஸோ கரண்ட் மார்க்கெட் நம்மளுக்கு ரன் ஆகிட்டு இருக்கப்பையும் ட்ரெண்டு க்ரியேஷன் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்னோடய ட்ரேடிங்ஸ் எல்லாமே இருக்குது. என்னோடய ட்ரேடிங் செட்டப் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி ட்ரெண்டு எங்கே க்ரியேட் ஆகுதோ என்னோட அடுத்த ஃபோக்கஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி. எனக்கு கிளியர் வியூ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அப் ட்ரெண்டுக்கான ஃபோக்கஸ் வந்து கிடையாது. ஸோ ஒருவேளை எனக்கு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு நியூ ட்ரெண்டோட ஃபார்மேஷன் கிளியரேஷன் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நான் அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நான் வந்து எங்கே ஃபோக்கஸ் பண்ணேன் பார்த்தீங்கன்னா 24,640 தான் என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். அண்ட் அனதர் ஒன் டார்கெட் தான் ஆல்ரெடி நம்ம சொன்னது 24,800 தான் நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அப் ட்ரெண்ட் டார்கெட். ஸோ நீங்களும் என்னோட லைவில் சேர்ந்து ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ மண்டே நம்மளோட யூடியூப் லைவ் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணுங்கள்.
ரொம்ப சேஃபாக ஃபர்ஸ்ட் வந்து டெமோ ட்ரேட்லாம் ட்ரை பண்ணுங்கள். 1 or 2 வீக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த லெவலுக்கு இருக்கோ அதோட கன்ஃபர்மேஷன் வச்சுட்டு ஸ்ட்ராட்டஜி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓன் மணியை வச்சு ட்ரேட் எடுக்க பாருங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைனான்ஷியல் ரிஸ்க் உள்ள தான் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராக்டிஸில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லைவ் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் ஆப்ஷன் ட்ரேடிங் அவ்வளோ சுலபமானது கிடையவே கிடையாது. இதுக்கு உள்ள நிறைய எஃபோர்ட் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பேஸ் பண்ணால் மட்டும், அதை லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுங்கிறது இதுக்குள்ளே இருக்க எஃபோர்ட்லாம் தாண்டி வந்தால் தான் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மட்டும் ஏர்ன் பண்ணவே முடியாது. ஸோ இதை நானே ரொம்ப லாஸ்லாம் பண்ணி தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி லாஸே பண்ணாமல் உங்களுக்கு சில அட்வைஸ்லாம் கிடைக்குது. அதை யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபோக்கஸ்டாக வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ am not a SEBI registered advisor. This video for education purpose only. Thanks for watching. Thank you.